இங்கே வருகின்றார். வெற்றிடத்திற்கு வந்தது சொல்கிறார். வந்த வெற்றிடத்தின் மண்டபனாக விளங்கி வரக்கூடிய வல்லாள கண்டனை நாடியே சென்றார். மண்டபர் பார்த்து விட்டார் மாமுனிவரை. வாருவாரும் வணங்கி சுவாமி இதுகாலம் இல்லாமல் என்னுடைய கோட்டைக்கு தாங்கள் எழுந்து அருள் செய்த காரணம் என்னவென்று கேட்டேன். வருந்தி இருப்பதை என் ஞானத்தால் அறிந்து எனக்கு என்ன கவலை என்று கேட்டார். நாட்டிலே பரிமாலம் என்று வாழ்கின்றேன். ஐயனே சொம்படி பெருமாள் அரிய பெரிய தவம் செய்தால் புத்திரவாக்கியம் உண்டாகும் என்று எல்லாம் சொல்லியிருக்கின்றார். அதே போலவே நீ ஆண்டவரை குறித்து சிவபெருமானை நினைந்து அது கம்பா நதி சென்று தவம் புரிந்தால் ஆண்டவன் உன்னுடைய தவத்திற்கு வருகின்ற வேளையில் என்ன வர வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது அன்னவரிடத்திலே ஓர் குழந்தை வர வேண்டும் என்று கேட்பாய். அதை மட்டும் கேட்டால் போதாது, எப்படியாப்பட்ட வரத்தை வாங்க வேண்டும் தெரியுமா? ஆண்டவன் அந்த உடனே என்ன வர கேட்க வேண்டும்? சுவாமி உங்களை போலவே உலகிலே ஆளும் பிள்ளை, ஆண்டவனை போலவே அகிலமெல்லாம் ஆளும் குழந்தை, ஈசனை போலவே எல்லோரையும் காக்கும்படியாரே அரிய பெரிய அவத்தை கேட்க வேண்டும். சந்தோஷம் கொண்டார். ஆண்டவன் மகாமுனிவரை வணங்கினார். சுவாமி இப்பொழுது குறித்து அரிய பெரிய தவத்தை தொடங்க போகின்றேன் என்று சொல்லிவிட்டு நாலு மகாமுனிவரை வழி அனுப்பி வைத்துவிட்டு வல்லாள கண்டனாகப்பட்டவன் என்ன செய்கின்றார்? தன்னுடைய அரச உடைகளை கலைந்து காவி உடனெடுத்து தன்னுடைய கன்னிகையான அதோ நிசாசனி பெண்ணாய் அழைத்து அம்மா பெண்ணே நிசாசனி சிவபெருமானை குறித்து நாரத மகாமுனிவர் சொன்னவரால் நான் அரிய பெரிய தவத்தை தொடங்க செல்கின்றேன். நான் வரும் வரையில் சர்வதாக்கியாக அரிய பெரிய பூஜைகளை செய்து தன்னுடைய அரண்மனையில நீ எழுந்தருள் செய்து இருப்பாய் கண்ணி சொல்லிவிட்டு தம்பிமாரை அழைத்து வருவதை கொண்டு பரிவாகம் செய்து கொண்டிருங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு எங்கே வருகின்றார்? கூடியல்லோ ஓடும் கம்பா கூடியல்லோ போகின்ற வழி கம்பாள் அடிக்கரையிலே கல்லால மரம் தேவர்கள் 33 தேவர்கள் 40 ரிஷிமார்கள் கெண்டர கென்புருட கருட காந்தர்வர் வித்யா விகாரம் ஜனகனந்த ஜனத்த குமாரை ஆவத்தமானவர்களும் குறை என்று வந்தால் தவம் புரிகின்ற அந்த கம்பாள் அடிக்கரைக்கு எழுந்தருள் செய்தார்.